Praise the Lord. இது உங்க தின திருச்சுடர். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியையும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஒன் மிஸ்டேக் அதை நீங்க யாரிடமும் சொல்லாம உங்க உள்ளத்துல தூக்கிட்டு போறீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில கில்ட் பாதிக்காத ஆளே இல்ல. Peter denied Jesus. David sinned and hid. Paul persecuted believers. ஆனா இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? They all came back to God. நாம கன்ஃபஸ் பண்ற நேரத்துல கடவுளோட மன்னிப்பு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகுது. அவர் நம்ம மன்னிக்கிறது நம்ம நல்ல செயல்களுக்காக இல்ல, அவரோட அன்பும் கிருபையும் தான் காரணம். அதனால நாம கில்ட் ஆக தேவையே இல்லை. ஆனா மனம் திரும்ப வேண்டியது உண்மை. சோ ஃப்ரம் டுடே கில்ட் பிரஸ் பண்ணாதீங்க, அது கடவுளிடமே கன்ஃபஸ் பண்ணுங்க. உங்க பாஸ்டுக்கு ஒரு என்லைன் இருக்கு, அதுதான் கிருபை. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. நாளை மீட் பண்ணலாம்.